இன்னைக்கு பாப்பாவோட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே. எப்பவும் 7:30க்கு வர ஸ்கூல் பஸ் இன்னைக்கு 9 o'clock தான் வரும்னு சொன்னாங்க. 9 மணி தானே, பொறுமையா செஞ்சுக்கலான்னு விட்டுட்டேன். அப்புறம் டைமை பார்த்தா 8:30 மணி. வழக்கம் போலதான், இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு, சீக்கிரம் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு பக்கம் சன்னா மசாலா, ஒரு பக்கம் பூரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நானே கிச்சன்ல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் அப்பதான் மெட்டி ஒலி சீரியல் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு வேற நேரங்காலமே கிடைக்கலையா, இல்லை இடம் தான் கிடைக்கலையா, கிச்சனில் எடுத்துட்டு வந்து போட்டு என்னை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே பார்ப்பாங்க. கடகடன் 2 பூரியை சுட்டு எடுத்துட்டேன். என்னோட அவசரத்துக்கு பூரி எடுக்கிற கரண்டி எங்கே வச்சேன்னு தெரியல, ஸ்பூன்லேயே போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் அப்படின்னா தக்காளி சாதத்துக்கு வச்ச தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கு. அது எவ்வளோ நேரமாக கொதிச்சுன்னு தெரியல, தண்ணி வேற கம்மியாயிடுச்சோன்னு தெரியல. சரி, அரிசியை போட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு சன்னா மசாலாவை போட்டு அவங்க அப்பா கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்துட்டேன், சார்மிக்கு ஊட்ட சொல்லி. சமையல் செய்யறது என்னோட வேலைன்னா சார்மியை ரெடி பண்றது அவங்க அப்பாவோட வேலை. நான் போகும்போது தான் 2 பேரும் தலைக்கு போடுற ரப்பர் பேண்டை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. என்னை தாண்டி அவங்க இன்னும் பரபரப்பா இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் அங்கே நின்னா என்னையே தேடி தர சொல்லுவாங்க. அதனால பூரியை சாப்பிட சொல்லி வச்சுட்டு திரும்ப கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு மாதுளப்பழமும் பிரெட்டும் பேக் பண்ணிட்டேன். பஸ்ல சாப்பிட மில்லட்ஸ் பிஸ்கெட் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள தக்காளி சாதம் வெந்துருச்சு. நல்ல வேலை தண்ணி சரியா போச்சு. மேலே சைடிஷ்க்கு தயிர் வச்சா ரொம்ப புளிச்சிடும்னு இந்த கீரைக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வழியா ரெடியாகி ஷூ ஷாக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தா அவளை பஸ்ல ஏற்றி விட்டு வந்து கிச்சன் பார்த்தா எப்பவும் போலதான் சூப்பரா இருந்தது. அதை இன்னும் சூப்பரா பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. இந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்க எல்லாம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு வேக வேகமா ஓடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சீக்கிரமா கிளீன் பண்ணணும்னு மனசுல சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் கடகடன் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நடுவில் எங்க வீட்டுக்கார் வேற இந்த பாவக்காவை சிப்ஸ் போட்டு இந்த பீக்கங்காவை பொரியல் பண்ணிடுன்னு கட் பண்ணிட்டு இருந்தாங்க. கட் பண்ணவங்க முழுசா கட் பண்ணி கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, பாதி கட் பண்ணிட்டு பாதி வச்சுட்டு போயிட்டாங்க. கிளீன் பண்ணிட்டேன், நீ இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. இந்த கதெல்லாம் எனக்கு வேலைக்கே ஆகாது, தூக்கி போட்டு. அப்புறம் வெளியில பார்த்தா டம்முன்னு ஒரு சத்தம். எங்க வீட்டுல திவானு, சேரு, சோஃபா எல்லாமே அதோட இடத்துல கரெக்டா தான் இருக்கும். ஆனா நாங்க தான் அதை மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருப்போம். தம்பி ஃபங்க்ஷன் அப்போ தொட்டில் கீழே எடுத்துட்டு வந்ததுனால இந்த திவானை தூக்கி கிச்சன் பக்கத்துல போட்டு இருந்தோம். இது திரும்ப மாத்திரன்ற பேர்ல உள்ள ஸ்டோரேஜ்ல வச்சிருந்த பேக் எல்லாம் வெளியே கொட்டிட்டாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா ஒன்னும் செட் ஆகாது. நீங்க எப்படியோ எடுத்து வைங்க, நான் சாப்பிட்டு வரேன்னு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுல வேலை நடந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு சாப்பிட்றியமான்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. மணி 11:30. இன்னும் அரை மணி நேரம் போனா பிரேக்ஃபாஸ்ட் இல்ல லஞ்சுக்கே டைம் ஆயிடும். சாப்பிட்டு முடிச்சதும் என் தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தான். அவனெல்லாம் பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு சார்மியோட ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் டே கிளம்பணும். அங்கே போனால் அதுக்கு மேலே வெயில் தாங்கலை. நானும் மித்துவும் உட்காந்து விசிறிக்கிட்டே இருந்தோம். ஐயோ கடவுளே, இந்த வெயிலுக்கு ஒரு எண்டு வெயின்னு கடவுளை கேட்டதும் உடனே மழையை கொடுத்துட்டாரு. கடவுளோட கருணை ரொம்ப அதிகமாக இருக்குது, மழை வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் மழையை ஸ்டாப் பண்ணிட்டாரு. சார்மி டான்ஸ் முடிஞ்சதும் நேராக ஸ்டாலுக்கு போயிட்டு கேக்கு பன்னு எல்லாம் வச்சுருந்தாங்க. பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் பார்க்கில் விளையாட விட்டுட்டு திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி போயிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். வரும்போது எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், தயவு செஞ்சு வாயை திறக்க கூடாது, 2 பேரும் நேரா வீட்டுக்கு தான் போறோம்னு. மழை லைட்டா தான் வர மாதிரி இருக்கு, பானிபூரி சாப்பிட்டு போலான்னு என்ன பிரெயின் வாஷ் பண்ணி பானிபூரி கடைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கும் பெங்களூர்ல இருந்து வரும்போதெல்லாம் பானிபூரி சாப்பிட்டு வருவோமா, அந்த ஞாபகம் வந்துருச்சு. சரின்னு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததும் சார்மியோட கொரியர் தான் ஓபன் பண்ணேன். ஆல்ரெடி எங்க வீட்டுல எல்லா ஏரியாவையும் எல்லா திங்ஸ் ஆக்குபை பண்ணிருக்கு. ஆனா இதை எங்க வைக்க போறோம்னு தான் எனக்கு தெரியல. அவளுக்கு எழுத படிக்க கஷ்டமா இருக்குன்றதுனால இதை ஆர்டர் பண்ணேன். அப்புறம் இது மடிச்சு உள்ள வைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். நான் என்னமோ அவளுக்கு எழுத படிக்க நல்லா இருக்கும்னு தான் வாங்கினேன். ஆனா அவளுக்கு என்ன முழுக்க அந்த கப்பு மேலதான் இருக்கு. நான் ஓபன் பண்ணிட்டு உட்காந்து எழுதுமான்னு சொன்னா, நீ கப்ல ஜூஸ் ஊத்தினாமா, நான் குடிச்சிட்டு இங்க வச்சு பாக்குறேன்னு சொல்றா. அப்புறம் இந்த கப் ரிமூவபிள் தான், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் கொட்டிடுச்சுன்னா. டேபிள் வந்து உட்டன் டேபிள், மேல வந்து லேமினேட்டட் ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்க. 300க்கு மீஷோல வாங்கினேன். பரவாயில்ல, ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நாங்க வரும்போதே மழை வர மாதிரி இருந்தது. காலையில இருந்து 1 by 1 வேலை வேற, சரியான தலைவலி. சரி, டீ ஒன்னு சூப்பரா போட்டு குடிக்கலான்னு ஏலக்காய் இஞ்சிலாம் தட்டி போட்டு வச்சேன். நான் உள்ள இருந்து வெளியே வரதுக்குள்ள ஸ்டடி டேபிள் வந்து ஈட்டிங் டேபிளா மாறிட்டு இருக்கு. சரி, என்னமோ பண்ணி தொலைங்கன்ட்டு நானும் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து டீயை தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டீயும் பிஸ்கெட்டும் பிரிக்க முடியாத காம்பினேஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க.